Taste the Daily. சபாநாயகர் அப்பாவு தண்ணீரே இல்லாத அணையிலிருந்து விளம்பரத்திற்காக தண்ணீர் திறந்தது போல் போஸ் கொடுத்துள்ளதாக நெல்லை விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். 176 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட காரியாண்டி திருப்பு அணையில் தண்ணீரே இல்லாதபோது ராதாபுரம் தொகுதியில் உள்ள ஒரு சில குளங்களுக்கு மட்டுமே தண்ணீர் செல்லும் வகையில் திறக்க ஏற்பாடு செய்ததாக கூறி விவசாயிகள் சபாநாயகர் முன்பு போராட்டம் நடத்தினர். இதனால் அப்பாவு தண்ணீர் திறக்காமலேயே திறந்துவிட்டதை போல் புகைப்படம் எடுத்துவிட்டு சென்றதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் 2000 கன அடி நீர் திறந்ததாக சொல்லப்படும் நிலையில் அவ்வளவு தண்ணீர் திறக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்கள் சபாநாயகர் முதல் சட்டமன்ற உறுப்பினர் வரை அனைவரும் வெற்று விளம்பரத்திற்காக மட்டுமே செயல்படுவதாக மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். அவங்ககிட்ட கேட்டால் தண்ணி வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டாங்க. தண்ணி வராத தண்ணி வந்துட்டு இருக்கு. எவ்வளோ வருதுன்னா 1000 கண்ணாடி வருது, எல்லாருக்கும் பிரித்து விடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சட்டரில் இருந்து தண்ணி வெளியே போகாது. அந்த தண்ணியை திறக்க வந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்க விஷயங்குளம் பெரிய குளம் எங்களுக்கு அது. அந்த குளத்தில் தண்ணி பாஞ்சாலே, அந்த குளத்தில் தண்ணி இருந்தாலே கடற்கரை வரைக்கும் தண்ணி குடி தண்ணி சப்ளைலாம் நல்லா கிளியராக இருக்கும், விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் இல்லை, அது அருகில் இருக்க திணறி குளத்தில் சுத்தமாக தண்ணி கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க மெனக்கெட்டு அவங்க விளம்பரம் தேடுறதுக்காக வந்து திறந்து அணையை திறந்த மாதிரி போட்டோ எடுத்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. டேமில் வந்து தண்ணி மதகில் கூட வந்து திறக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் அந்த மதகை வந்து திறந்து விட்டதாகவும் அந்த தண்ணியை விஜயநாராயண குளத்திற்கும் ராதாபுரம் ஏரியாவுக்கும் மக்களுக்கு பலன் பெறக்கூடிய வகையில் திறக்கிறோம்னு சொல்லி ஒரு படத்தையும் எடுத்து பூவை போட்டு போயிட்டாங்க. அது யாருக்காக செய்தது, என்ன காரணத்துக்கு செய்தாங்கன்னு தெரில. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் இன்னைக்கு திரும்பவும் மாவட்ட கலெக்டர் வந்து சந்திச்சிருக்கோம். அங்கே இந்த தண்ணியை வந்து முழுமையாக கொண்டு வந்து வறண்டு கிடக்கக்கூடிய விஜயநாராயணகுளம் உட்பட அதற்கு கீழே இருக்கக்கூடிய அழகுபுரம், இட்டமொழி, அதே போல் காரியாண்டி, திணையூரணி உட்பட எல்லா கிராமங்களுக்கும் அந்த வெள்ள நீர் வடிகால் வழியாக தண்ணீரை கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்கணும். மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் கடும் சிரமத்திற்கு உள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வீரபெருமாள் கோவில் தெருவில் கடந்த 2 மாதங்களாக மழைநீர் வடிகால் பணியானது நடைபெற்று வருகிறது. பருவமழை தொடங்கிய பின்னரும் மழைநீர் வடிகால் பணியை செய்து கொண்டிருப்பதால் அப்பகுதியில் மழைநீர் தேங்கி நடந்து செல்லவும் வாகனங்களை இயக்கவும் முடியாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளை விரைந்து முடித்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 மாதம் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா 1 பக்கம் அந்த பக்கம் அந்த காய்கறி மார்க்கெட்டில் இருக்கு இல்லையா, தெனித்துறை மார்க்கெட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்ளம் தான். அப்போ வந்து மக்களுக்கு என்ன, மக்களுக்கு தான் அரசாங்கம், ஆனால் மக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது. அது பண்ணுறீங்க, அதை வந்து இடையூறு இல்லாமல் சரி பண்ணலாம் இல்லையா. அதே மாதிரி எங்கே போனாலும் மெட்ரோ சந்தோஷம் வர்றது, ஆனால் மக்களுக்கு இடையூறாக பண்ணாமல் இருந்தால் நல்லது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் மேற்கூரை இடிந்து விழுந்து பெண் உள்ளிட்ட 2 படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேவியன்புரம் 5வது தெருவில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மேற்கூரை இடிந்து விழுந்து பூபாலன் மற்றும் அவரது மருமகள் இந்துமதி ஆகிய 2 படுகாயமடைந்துள்ளனர். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் 2 மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் அங்கு முறையான சிகிச்சை அளிக்காததால் கீழ்ப்பாக்கம் கார்டன் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும், மேலும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு செல்பவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்குவதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.